கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை தேற்றினவர் நம்மையும் இந்த காலை வேளையிலே தேற்றுகிறார். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பொருள் சேர்க்கணும், இன்னும் ஆஸ்தியை கூட்டணும், அப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, திருப்தியாய் வாழ்கிற, மன ரம்மியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. போதும் என்கிற மனம் நமக்கு மிகவும் தேவை. அதான் மிகுந்த லாபத்தை கொண்டு வருகிறதா, மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா. பவுலுடைய வாழ்க்கையிலே மிகவும் மன உளைச்சலோடு, பலவீனத்தோடு, ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அவர் பாதிப்படைந்து கொண்டிருந்தார். ஆண்டவரை நோக்கி பலமுறை அவர் கெஞ்சினார், இந்த பாதிப்பு என்னை விட்டு மாற வேண்டும், இந்த துக்கம் எனக்கு சந்தோஷமாய் மாற வேண்டும், இந்த கடினமான பாதையில் நடப்பது எனக்கு மிகவும் வேதனையா இருக்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தில் கிடந்த விசாரங்களை, வேதனைகளை ஆண்டவரிடம் தெரிவித்தார். ஆண்டவர் சொன்னார், என் அன்பு தாசனே, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை தான் உனக்கு ஆதாயம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அந்த கிருபை தான் உனக்கு பலன், அந்த கிருபை தான் உனக்கு லாபம், அந்த கிருபை தான் உன்னை தாங்கும், அந்த கிருபை தான் உன்னை நடத்தும், அந்த கிருபை தான் உன்னை தேற்றும், அந்த கிருபை தான் பலவீனம் பயங்கரமாய் பொங்கி கொதித்து வரும்போது அந்த பலவீனத்தை அடக்குகிற சக்தியாக மாறும். ஆமென். தேவனுடைய கிருபையின் நீரூற்று பவுலின் சரீரத்தில் பாய்ந்து சென்றபடினாலே அவன் எல்லா பலவீனத்தையும் ஜெயித்து பலமடைந்து கர்த்தருக்குள்ளே தேற்றப்பட்டான். போல இந்த காலை வேளையில அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கிருபை போதும் என்று திருப்தியாயிருங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் தேவ கிருபையை நாங்கள் கொண்டாட உதவி செய்கிறீர். போதும் என்ற மனம் எங்களுக்குள் உருவாகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை மட்டுமே எங்களுக்கு போதும். ஆமென். ஜெபத்தில் இணைந்துக்க மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில்.